இந்த வருஷம் நியூ இயருக்கு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரொம்ப ஈஸியாக ஒரு ½ பண்ணுற மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். வேறு ஒன்றும் இல்லைங்க, தேங்காய் திரட்டிப்பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு அடி கனமான கடாய் எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பைத்தம்பருப்பு போட்டு வறுத்துக்கோங்க. நல்லா செவக்க இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இது இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஆறினத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவுக்கு வெல்லம், அதை நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ உங்ககிட்ட தூசிலாம் இல்லாத வெல்லமாக இருந்தால் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக துருவி வச்சுருக்கிற தேங்காய் 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதோடையே பைத்த மாவு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, இப்போ 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு. எப்போதுமே நம்ம வெல்லம் சேர்க்கும்போது உப்பு சேர்த்திங்கன்னா அதோட டேஸ்ட் ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இதை தண்ணி ஊற்றாமல் மெதுவாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே சேம் கடாயில் கொஞ்சமாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு முந்திரி பருப்பு, திராட்சை, சின்னதாக கட் பண்ண தேங்காய் 3ஐயும் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே நெய்யிலையே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பவுடர் ஃபுல்லாக சேர்த்துடுங்க. கடாய் நல்லா ஹீட்டாக இருக்கிறதுனால உடனேயே உங்களுக்கு வறுத்துடும். இப்போ இதிலையே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தையும் ஆட் பண்ணிடலாம். 2 கப் அளவுக்கு தேங்காய் போட்டோம்னா 1 கப் அளவுக்கு வெல்லம் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்கள் வெல்லத்தில் இருக்கிற ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது 1/4 கப் அளவுக்கு நெய் தேவைப்படும். இப்போ நான் கொஞ்சம் தான் ஊற்றிருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. கொஞ்சமாக நெய் ஊற்றி இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கலாம். வித்தின் 10 மினிட்ஸ் தான் உங்களுக்கு கடாயில் ஒட்டாமல் இந்த நல்லா நெய்யெல்லாம் மேலே மிதந்து வந்துடும். அந்த பதம் வந்தோன்னே நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நெய் இருக்குது, அதையும் நம்ம ஊற்றிடலாம். ஒரு 5 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் சுருண்டு வந்துருச்சு கடாயில் ஒட்டாமல். அவ்வளோதான், நம்மளோட தேங்காய் திரட்டுப்பால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எப்போதுமே தேங்காயோட நெய் வெல்லம் 2ம் சேரும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, திராட்சை, தேங்காயை மேலே போட்டு ஒரு கிளறிக்கலாம். சுட டேஸ்டியான தேங்காய் திரட்டுப்பால் ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணலாம். பார்த்திங்கன்னா அப்படியே கரண்டிலேயே ஒட்டாமல் சூப்பராக எடுக்க வருது, அல்வா மாதிரி. சுட அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. ஒரு வித்தின் ½ இந்த ஸ்வீட்டை நீங்கள் பண்ணிடலாம். இந்த நியூ இயருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி நியூ இயர் டு ஆல். தேங்க்யூ.